ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பீஃப் கட்லட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீஃப் கட்லட் செய்கிறதுக்கு முதல்ல உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கணும். அதை மாதிரி பீஃபு, உப்பு, மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு வேக வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை கேஸில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி உள்ளி போட்டு நல்லா வதக்கணும். உள்ளி வதங்கினதும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். அப்புறமா வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க மேஷரில் மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். வேக வச்ச பீஃபை அதில் போட்டு நல்லா கிண்டி விடணும். எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கணும். வதங்கினதும் அதில் மசாலா ஆட் பண்ணணும். மிளகாய் பொடியும் மஞ்சள் பொடி அப்புறமா பெருஞ்சீர பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது, அந்த எண்ணெயிலேயே வதக்கிடணும். அப்புறமா மேஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க அதில் சேர்க்கணும். அப்புறம் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கிண்டணும். மல்லி இலையையும் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அடுத்து நாம் பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு ப்ரெட்டை எடுத்து லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா மிக்சியில் பொடிச்சு எடுத்துக்கணும். 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதில் உப்பு, நல்ல மிளகுத்தூள் எல்லாம் போட்டு பீட் பண்ணி வச்சுக்கணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனி கட்லட் செய்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து கையில் எடுத்து வடக்கி தட்டது மாதிரி தட்டி வச்சுக்க வேண்டியதான். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அப்புறமா பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையையும் பிரெட் க்ரம்ஸையும் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒன்று எடுத்து முதல்ல முட்டையில் டிப் பண்ணிவிட்டு அப்புறமா பிரெட் க்ரம்ஸில் எல்லா பக்கமும் படாத மாதிரி போட்டு வைக்கணும். இப்போ எல்லாத்தையும் நம்ம முட்டையிலையும் பிரெட் க்ரம்ஸ்லையும் போட்டு வச்சுருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க. அப்போ பொரிக்கும்போது சூப்பராக இருக்கும். இப்போ எந்த பாத்திரத்தில் நம்ம பொரிக்கணுமோ அந்த பாத்திரத்தை கேஸில் வச்சு கேஸை ஆன் பண்ண வேண்டியதான். அப்புறமா அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் நம்ம போட்டு வச்சுருக்க கட்லெட்டையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுக்க வேண்டியதான். எண்ணெய் சூடாயிட்டு கட்லெட்டையெல்லாம் போட்டு பொரிச்சிருவோம். எண்ணெயில் போட்டதும் கேஸை கொஞ்சம் கம்மி பண்ணி வைங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே திருப்பி போட்டுக்க வேண்டியது தான். கட்லட் ரெடி ஆகிட்டு நீ எண்ணெயிலேருந்து எடுக்க வேண்டியதான். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பி கட்லட் ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மட்டும் இருந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.